டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய ஈரானுக்கு எதிரான D-Day என்பது உண்மையில் ஈரானுக்கு எதிரானது அல்ல, சீனாவிற்கு எதிரான ஒரு வர்த்தக போர்தான். சீனா தான் ஈரானிடமிருந்து 80% ஆயிலை வாங்கி அதுபோல ஈரானுக்கான பண பரிமாற்றத்தையும் சீன வங்கிகளை செய்வதனால் ஈரானுக்கு எதிரான D-Dayயில் முதலாவது சிக்கப்படுவது சீனா தான். சீனாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் லின் ஜியான் கூறுகின்ற பொழுது, சீனா தன்னுடைய நாட்டிற்கு எது சரியோ அது பற்றி தான் சிந்திக்குமே அல்லாமல் அமெரிக்காவினுடைய D-Dayக்காக சீனர்கள் துயர் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீனாவினுடைய லாபமே இங்கு முக்கியமாக அமையும் என்று குறிப்பிட்டது. ஈரான் விவகாரத்தில் சீனா பின்வாங்க போவதில்லை என்கின்ற முதலாவது எச்சரிக்கையாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார்? டொனால்ட் ட்ரம்பினுடைய CIA தலைவர் ரஷ்யாவில் சென்று இறங்கி இருக்கின்றார். சீனாவை கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்பதற்கு ரஷ்யாவிற்கு சென்றாரா என்பது தெரியவில்லை. இது இந்த விவகாரத்தில் 6 மாத போருக்கு பின்னதாக ஈரானை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாமல், ஈரானை அடிபணிய வைக்க என்னதான் செய்வதென்று தெரியாமல் கடைசியாக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆயுதத்தை சீனா முறித்து வீசுமா தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் இவர்களை முறிக்க முன்னர் அமெரிக்காவை முறிப்பதற்கான வர்த்தக போரை கனடா ஆரம்பித்திருக்கின்றது. கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே, இவர் கனடாவினுடைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர். அதுபோல பிரிட்டனினுடைய பேங்க் ஆப் இங்கிலாந்தினுடைய ஆளுநராக இருந்தவர். பிரெக்சிட் காலத்தில் பிரிட்டன் ஐரோப்பாவில் இருந்து வெளியேறிய பொழுது அந்த இடத்தில் பிரிட்டனை தோல்வியடைந்து போகாமல் பொருளாதார ரீதியாக காப்பாற்றியவர். இதுபோல கனடாவின் பொருளாதாரத்தையும் காப்பாற்றுவதிலும் வெற்றி பெற்றவர். கனடாவினுடைய ஆளுமையை இழக்காமல் கனடாவினுடைய தன்மானத்தை காப்பாற்றி கனடாவினுடைய பொருளாதாரத்தையும் காப்பாற்றுவேன் என்று அதிகாரத்திற்கு வந்த இவர் இப்பொழுது அமெரிக்காவுடனான வர்த்தக போரை நடத்துவதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு வந்திருக்கின்றார். மார்க் கார்னேனுடைய மூளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய மூளையும் ஆடுகளத்தில் மோதுகின்றது. எப்படி அமைய போகின்றது என்பதுதான் உலக நாடுகளினுடைய சுவாரஸ்யமான பார்வையாக இருக்கின்றது. கனடாவினுடைய தொழில் அதிபர்கள் பணிபுரிவோர் அமெரிக்கா என்கின்ற மலையுடன் மண்டையை மோதுகின்றோமே, தப்பி பிழைப்போமா என்ற கவலை அடைந்தாலும் கனடாவினுடைய நிதி அமைச்சர் கவலையே பட வேண்டாம், உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர்களை பாதுகாப்பதற்கான பெருந்தொகை நிதியையும் ஒதுக்கிய பின்னர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். கனடாவினுடைய AI துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது, நாங்கள் இந்த வர்த்தக போரை எங்களுடன் செய்யுங்கள் என்று அமெரிக்காவை சென்று அவர்களுடைய படலையில் தட்டி அவர்களை இங்கே வலியே அழைக்கவில்லை, அவர்கள்தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் போரை ஆரம்பித்த பின்னர் நாங்கள் அவர்களுடைய காலில் விழ முடியாது. அமெரிக்கா ஏதாவது ஒப்பந்தம் எழுதுவதாக இருந்தால் அது கனடாவிற்கு லாபமாக இருக்க வேண்டும், இல்லையேல் கனடா இதில் எல்லாம் அடிபணியாது. அமெரிக்காவை எதிர்த்து வர்த்தக போரை நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, அமெரிக்காவிற்கு அடிபணிய முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே அமெரிக்காவினுடைய தவறான கனடாவிற்கு நஷ்டம் தரும் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையொப்பமிட மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார். தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி கூறுகின்ற பொழுது, மக்கள் கனடாவினுடைய பொருட்களையே இனி வாங்க வேண்டும், கனேடிய பொருட்களையே வாங்குவதன் மூலம் கனேடிய தொழிற்சாலைகளுக்கு உற்சாகம் வழங்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் மக்களும் இதில் இறங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதே நேரம் அமெரிக்கா ஈரானுடனும் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் மோதிக்கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க சொந்த உறவான கனடாவும் தனக்கு எதிராக மோதுகின்றதே என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய பெரும் வருத்தமாக இருக்கின்றது. அதற்காக அமெரிக்க தலைவர்கள் இழைத்த தவறையும் பொருளாதாரத்தில் விழுந்த வீழ்ச்சியையும் தாங்க வேண்டிய தேவை கனடாவிற்கு கிடையாது. கனடாவை கேட்டா இந்த நிலைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்பது கனடாவினுடைய நிலைப்பாடு. எனவே கனடா தன்னுடைய சுய லாபத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அமெரிக்கா இழைத்த தவறு ஒரே நேரத்தில் பல விடயங்களை கையில் எடுத்தது அவர்கள் இழைத்த தவறாகும். முதலாவது, பெரிய வரி விலக்குகளை வழங்கினார்கள். அமேசான் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கட்டுகின்ற வரி மிக மிக சொற்ப வரியாக இருக்கின்றது. இரண்டாவது, தேவையற்ற பெரும் போர்களில் குதித்து பெருந்தொகையான பணத்தை இழக்கின்ற வேலையை சமகாலத்தில் செய்தார்கள். மூன்றாவது, பொருளாதார எச்சரிக்கைகளை தவறாக புரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் வட்டி வீதத்தை குறைவாகவே வைத்திருந்தார்கள். எனவே நீண்ட காலம் இந்த சுமைகளை தூக்கி கொண்டு நடக்கின்ற பொழுது நடக்கத்தான் தெரியும், பாரம் சுமக்கத்தான் தெரியும் என்பது போல அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தாங்க முடியாமல் முதுகு வளைந்து முள்ளந்தண்டு முறிகின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது. 2008ஆம் ஆண்டு பொருளாதார மந்தத்தில் தனியார் நிறுவனங்கள் முறிவடைய அரசு உதவியது. இப்பொழுது அரசே முறிவடைந்திருக்கின்ற நிலையில் யார் உதவி செய்வதென்று தெரியாமல் அமெரிக்க பகாசுர பொருளாதாரத்துக்கு உதவி செய்ய உலகத்தில் எந்த நாட்டினாலும் இயலாத நிலையில் அமெரிக்கா மூச்சுரைத்து நிற்க
நிற்கின்றது. எல்லா நாடுகளுடனும் வர்த்தக போர் செய்து தன்னை காப்பாற்ற முயற்சி எடுக்கின்றது. ஆனால் இன்றுள்ள நிலையில் எல்லா நாடுகளுமே கஷ்டமான நிலையில் இருப்பதனால் அமெரிக்காவிற்கு விட்டுக் கொடுக்க யாரும் தயாராகவும் இல்லை. வர்த்தக போர் வெடித்திருக்கின்றது. இப்படியான நிலை செல்லுமாக இருந்தால் என்ன ஆகும்? கெய்டி நாடு இதற்கு உதாரணம். அங்கு வன்முறை குண்டர்கள் பயங்கரவாதிகள் போல ஆயுதங்களை தூக்கி தலைநகர் கெய்டியில் பெருந்தொகையான நிலப்பகுதியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். திடீரென இவர்கள் நடத்திய தாக்குதலில் அடிக்கடி மக்கள் மரணிப்பது வழமை. நேற்று முன்தினம் இவர்கள் நடத்திய தாக்குதலில் 47 பேர் மரணமடைந்தார்கள். 50 பேரை பிடித்து சென்றிருக்கின்றார்கள். நாட்டில் ஸ்திரத்தன்மை இல்லை. அதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னர், நிலநடுக்கத்தின் பின்னர் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டில் வன்முறை தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. டென்மார்க்கினுடைய 10 இன்டர் ஆக்டிவ் என்கின்ற அமைப்பு ஜேம்ஸ் பாண்ட் நோட் 7 என்ற கேமை உருவாக்கி இருக்கின்றது. இதனுடைய விற்பனை அசுரத்தனமாக இருக்கின்றது. இதுவரை 40 லட்சம் பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன. மே 27 வெளியீடு செய்யப்பட்டது. 110 கோடி டேனிஷ் குரோனர்களில் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. டென்மார்க்கினுடைய வரலாற்றில் மிக பெருந்தொகை பணத்தை முதலிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு கேம் இதுவாகும். நோட் 7 ஃபர்ஸ்ட் லைட் என்பது இதனுடைய பெயராகும். ஜெர்மனி முன்ஷனில் அடுத்த ஆண்டு ரோபோ டாக்ஸிகள் ஓடப்படுகின்றன. சாரதி இல்லாமலே இந்த டாக்ஸிகள் ஓடப்பட இருக்கின்றன. இதற்கான பட வரைவுகள், நிகழ்ச்சி நிரல்கள் விரைவாக தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2027 ஆண்டு முழுமையான வணிக ஓட்டத்திற்கு வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியில் ICE என்ற கைதுகள் மிக மோசமடைந்திருக்கின்றது. கடந்த ஜூலை மாதம் மட்டும் 50,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது ஜூன் மாதத்துடன் ஒப்பிட்டால் அதிகமான தொகையாகும். ஜூன் மாதம் 43,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்துவதற்காக. கடந்த மாசி மாதத்துடன் ஒப்பிட்டால் இது 70% அதிகரிப்பாகும். அமெரிக்காவினுடைய ஏலன் மாஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுதளம் இப்பொழுது மிக பிரமாண்டமான ஒரு ஏவுதளத்தை உருவாக்க இருக்கின்றது. 4வது ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுதளம் $100 பில்லியன் உருவாக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய லூசியானா பகுதியில் வெர்மில்லியன் பேரிஸ் என்கின்ற இடத்தில் 1,25,000 ஏக்கர் நிலத்தில் உருவாக்கப்படுகின்றது. மொத்தம் 10 ஏவுதளங்கள் இருக்கும். வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலங்களை ஏவி பரிசோதிப்பதற்காக இது அமைக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2029 ஆண்டு பணிகள் ஆரம்பிக்கும். இது சாதாரண இடமல்ல. சொந்த தேவைக்கான எரிபொருள் உற்பத்தி, விமான நிலையம், ஆழ்கடல் நீர்மூழ்கிகள் செல்லுகின்ற பயணம், மின்சார உற்பத்தி என்று அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக மிக விரைவாக பரிசோதனைகளை மேற்கொண்டு சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் உல்லாச பயணிகளை கொண்டு செல்வதற்கு, மனிதர்களை ஆபத்தில்லாமல் கொண்டு சென்று திரும்பி வருவதற்கு ஏற்ற பயணத்தை கண்டுபிடிப்பதற்கான விரைவு பரிசோதனையாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.